புதுச்சேரியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிடப் போவதாக லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். மார்டின் குழுமம் மற்றும் ரோட்டரி இன்டர்நேஷனல் இணைந்து CSR நிதியில் இருந்து ரூபாய் 1.25 கோடி மதிப்பிலான 14 டயாலிசிஸ் இயந்திரங்களை வழங்கினர். இதில் PIMS மருத்துவமனை, குளூனி மருத்துவமனை ஆகியவற்றிற்கு 3 இயந்திரங்களும், கிட்னி சென்டர் மருத்துவமனைக்கு 7 இயந்திரங்களும் வழங்கப்பட்டன. இயந்திரங்களை மார்டின் குழும நிர்வாக இயக்குநரும் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் இயக்குநர் டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க சிங்கப்பூரை சேர்ந்த CPG கார்ப்பரேஷன் நிறுவனத்துடன் இணைந்து திட்டங்கள் வகுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் ஓரிரு வாரங்களில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறினார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் தொகுதியில் போட்டியிடுவேன் என்றும் தெரிவித்தார். கூட்டணி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம். ஸோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ எலெக்ஷன் ஆல்மோஸ்ட் கடைசிக்கு வந்துட்டு இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் வரப்போகுது. ஸோ அது நிமித்தமா சீட் ஷேரிங்ல இருந்து எல்லாம் பேச்சு இந்தியங்கிற போது இது வந்து எல்லா பெரிய பெரிய கட்சி எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாமே கலந்து பேசிட்டு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. எங்க சைடில் நாங்கள் கேட்டிருக்கோம். இன்னும் ஒரு மேட்டர் ஆஃப் டைம் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிய வந்துடும்.